ஹாய் மக்களே, இன்னைக்கு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா நகரில் இருக்கும். ஒரு வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் இன்றைக்கி கேமரா போட போகிறோம். கேமரா பார்த்தீங்கன்னா 5 கேமரா கேட்டிருந்தாங்க. 5 கேமராவுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வருது. பார்க்கிங்க்கு 3 கேமரா வந்துருது. ரோட் வியூவை பார்த்து 2 கேமரா வந்துருது. ஒயரிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு 10 ஒயர் கேட் 6ல லே பண்ணி வச்சிருக்காங்க. அது லேண்ட் கேபிளுக்கு ப்ளஸ் கேமராவுக்கும் சேர்த்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற கேமரா என்னன்னு பார்த்தீங்கன்னா தவால 2MP கலர் வித் வாய்ஸ் ஹைப்ரிட் கேமரா. இது டுவல் லைட் ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க. அது ப்ளஸ் இதில் என்னென்ன போட்டு கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர் ரேக்கு ப்ளஸ் 8 சேனல் DVR, 8 சேனல் SMPS, 4 புல்லட் கேமரா, ஒரு டூம் கேமரா. நியோமெக்ஸ்ங்கிற ஒரு பிராண்டில் 1DP ஹார்ட் டிஸ்க் போட்டு கொடுத்துருக்கோம். இதில் ப்ளஸ் அதுக்குள்ள வீடியோ பலூன் கனெக்டர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை மக்களே, அதனால நம்ம சோலோவாகவே பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ப்ளஸ் இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா ஒயரிங் ஃபுல்லாகவே லே பண்ணி வச்சிருந்தனால நம்ம எல்லாமே பாக்ஸ் அடிச்சு ட்ரில்லிங் பண்ணி எல்லாமே ஃபஸ்ட்டு கேமராலாம் இன்ஸ்டால் பண்ணி மாட்டி தொங்க விட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே கான்ஃபிகர் பண்ணி எல்லாத்தையும் மாட்டியாச்சு. நிறைய கஸ்டமர் இண்டோர் கேமரானா என்ன, அவுட்டோர் கேமரானா என்ன, அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்குறீங்க. இண்டோர் கேமராங்கிறது நம்ம மழை தண்ணி வெயில் படாத இடத்துல தான் போட முடியும். அப்போ தான் அது சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா மழை தண்ணி பட்டால் அது போயிடும், கேமரா ஃபால்ட் ஆயிரும். ப்ளஸ் அவுட்டோர் கேமரானா மழை தண்ணி போட்டுக்கலாம், மழை தண்ணி வெயில் காற்று எது இருந்தாலும் நம்ம சேஃப்டியாக தான் இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் கேமரா. அது அப்படியே எங்கள் கேமராலாம் ஃபால்ட் ஆகுது, அவுட்டில் போகிற கேமராவும் ஃபால்ட் ஆகுது. அது எப்படி போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஹை வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா கேமரா போயிடும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து DC பவர் தான், இது 12 வோல்ட் தான் இது. ப்ளஸ் AC வந்து ஹை வோல்ட்டாக வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா DC வந்து தாங்காது, அதனால் அடி ஆயிரும். அதனால் இந்த DVR பாக்ஸ் கூட போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இன்வெர்டர் கனெக்ஷனோட சேஃப்டியாக கொடுக்குறது சேஃப். அதனால் இப்போ ஒரு புது வீடு கட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒயரை கன்சல்ட் பண்ணி கொண்டு போகிறதோ ப்ளஸ் அதுக்கு ஒரு இன்வெர்டர் கனெக்ஷன் கொடுக்குறதோ, அது புது கடையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி, அது வந்து நம்ம கொடுக்கையில் ப்ராப்பராக ஒரு இன்வெர்டர் கனெக்ஷனோட சேர்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஏதோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபேஸ் பண்ண விஷயத்தை உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பட் நான் அதுக்கும் தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் இதை. அதே மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் டெக்னிக்கலாக நம்ம ஃப்ரெஷருக்கெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்குறோம், பண்ணுறோம், செய்கிறோம் அப்படின்னா அவங்க கொஞ்ச நாள் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் கழிச்சு நம்மளுக்கே அதை பாடம் எடுக்கிறாங்க. அதான் மக்களை நம்மளால் தாங்க முடியல. அதை வந்து வேற ஆள்கிட்ட காட்டினாலும் பரவாயில்ல, அது மறுபடியும் நம்மள்ட்டே வந்து அந்த விஷயத்தை சொல்லி இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்போதைக்கு நம்ம அதை பெருமைப்படுறதா கோவப்படுறதா சிரிக்கிறதானே தெரியாத மாதிரி ஒரு இதாகிடுது. நீங்கள் உங்களுக்கும் உங்கள் வேலையில் இந்த மாதிரி யாரும் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் இந்த விஷயத்தை இவ்வளோ எமோஷனலாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு 7 இயர்ஸாக இந்த ஒர்க்கில் இருக்கேன். அப்படிங்கும்போது ஒரு ஃப்ரெஷருக்கு நம்ம அந்த ஒர்க்கை கற்றுக் கொடுக்குறோம், நம்ம ஒரு 1 மந்த்தில் அந்த ஒர்க்கை கற்றுக் கொடுத்துருவோம். அப்படிங்கல நம்மள்டே அந்த விஷயத்தை திரும்ப சொன்னால் அது எப்படிங்க இருக்கும். சரி, ஓகே, நம்ம ரிசல்ட் பாருங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கேட் என்ட்ரியில் 2 கேமரா வந்துருது, பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா 2 கேமரா வந்துருது, ப்ளஸ் லிஃப்ட் என்ட்ரிக்கு ஒரு கேமரா வந்துருது, மொத்தம் 5 கேமரா. இதே மாதிரி உங்களுக்கும் வீட்டுக்கும் கடைகளுக்கும் இதே மாதிரி ஒரு கேமரா தேவைப்பட்டால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி தரோம். நன்றி மக்களே.